Hi dudes, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Again welcome back to Loop Tech YouTube channel. Microsoft பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி Windows 11ஓட இன்சைடர் ப்ரிவியூ பாத்தீங்கன்னா லான்ச் வந்து பண்ணிட்டாங்க. இன்னத்துக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா செட்டிங்ல அப்டேட் மூலமா இந்த Windows 11 இன்சைடர் ப்ரிவியூ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். ஆனா Microsoft பாத்தீங்கன்னா இந்த Windows 11ஓட இன்சைடர் ப்ரிவியூ ISO ஃபைல பாத்தீங்கன்னா ஆபீஷியலா லான்ச் வந்து பண்ணல. ஆனா நிறைய டெவலப்பர்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு செட்டிங்ல அப்டேட் மூலமா வர இந்த Windows 11 இன்சைடர் ப்ரிவியூ பாத்தீங்கன்னா ISO ஃபைல கன்வெர்ட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல அது மாதிரியான ஒரு ISO ஃபைலை தான் எப்படி டவுன்லோட் பண்றது நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற thumbs up, subscribe, bell icon இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா press பண்ணுங்க. Okay, without any delay, let's get started. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் வந்திருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 MB இருக்கிற ஒரு ஜிப் ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது. இது வந்து WinRAR ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நம்ம இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா WinRAR சாஃப்ட்வேர் வேணும். உங்கள் கையில் WinRAR சாஃப்ட்வேர் இல்லைனா அதுக்கான டவுன்லோட் லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி WinRAR சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ண ஃபைலை ரைட் கிளிக் வந்து பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஃபோல்டர் வந்திருக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா UUP டவுன்லோடு விண்டோஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கமாண்ட் ஃபைல் வந்து இருக்கும். இப்போ நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணோம். இப்போ இந்த ஃபைலை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கமாண்ட் ப்ரொமோட் ஓப்பன் ஆகி இது மாதிரியான ஒரு சில கோடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரன் வந்து ஆகும். இந்த கோடிங் எதனால் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ISO ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து ஆகிட்டு இருக்குது. இந்த கோடிங்ஸ் எல்லாமே வந்து ரன் ஆகும்போது உங்கள் கம்ப்யூட்டரில் கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணும். அதனால் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா Windows 11ஓட இன்சைடர் ப்ரிவியூ ISO ஃபைல் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் டைம் வந்து எடுத்துக்கும். அதனால நான் வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வந்து பண்ணுறேன். கொஞ்ச நேரத்துக்கு கமெண்ட் ப்ரொமோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோடிங் எல்லாமே ரன் ஆகும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் ப்ரொமோட் க்ளோஸ் ஆகிட்டு விண்டோஸ் ஷெல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரன் வந்து ஆகும். 1 hour later. ஓகே, இப்போ எங்கள் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வரும். இது மாதிரி டன்னு சொல்லி உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துச்சுன்னா உங்கள் சிஸ்டமில் Windows 11 இன்சைடர் ப்ரிவியூ ISO ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 0 என்ற நம்பரை கிளிக் பண்ணி இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த Windows 11ஓட இன்சைடர் ப்ரிவியூ ISO ஃபைல் எந்த இடத்துல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்களா, அந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்திருக்கும்ல, அந்த ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா அகைன் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு ISO ஃபைல் வந்து வந்திருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா Windows 11ஓட இன்சைடர் ப்ரிவியூ ISO ஃபைல். இப்போ இந்த ஃபைலை யூஸ் பண்ணி உங்களால் Windows 11 OS உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண முடியும். நம்ம எப்படி ஒரு Windows OS இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ISO ஃபைலை யூஸ் பண்ணி Windows 11 OS நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ நான் ரிஃப்யூஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண அந்த ISO ஃபைலை பென்ட்ரைவில் பார்த்தீங்கன்னா பூட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பூட் பண்ண பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி நம்மளால் Windows 11 OS நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண முடியும். Windows 11 OS இன்ஸ்டால் பண்ணதுக்கு ஒரு சில சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் இருக்குது. 4 GBக்கு ரேம் மேலே இருக்கணும், சப்போர்ட்டர் ப்ராசஸ் நம்மளுக்கு வேணும், அதுக்கப்புறமா ஒரு சில ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே நீங்கள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ISO ஃபைலை யூஸ் பண்ணி உங்களால் Windows 11 OS இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் மூலமாகவே இந்த Windows 11 இன்சைடர் ப்ரிவியூக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. நம்ம செட்டிங் மூலமாக இந்த Windows 11 இன்சைடர் ப்ரிவியூ அப்டேட்டை இன்ஸ்டால் பண்ணோம்னா நமக்கு எந்த விதமான சிஸ்டம் ரெக்கமெண்ட்டும் வந்து தேவையில்லை. உங்கள் சிஸ்டமில் Windows 11 OS இன்ஸ்டால் பண்ணதுக்கான சிஸ்டம் ரெக்கமெண்ட் இல்லைனா இந்த ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவில் பூட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாதீங்க. நீங்கள் டேரெக்டாக செட்டிங்கில் அப்டேட் மூலமாக வர Windows 11 இன்சைடர் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபியூச்சரில் லான்ச் பண்ண போகிற Windows 10 அஃபிஷியல் OSக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிஸ்டம் ரெக்கமெண்ட் இருக்கும். ஆனால் அந்த அஃபிஷியல் OS லான்ச் ஆகிறதுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 மாதம் வந்து எடுத்துக்கும். செட்டிங்கில் அப்டேட் மூலமாக வர இந்த Windows 11 இன்சைடர் ப்ரிவியூவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கண்டிப்பாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்
பாய்.